பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தில், நம்மளுடைய மீறுதலினால் அவர் காயப்பட்டு அவருடைய தழும்புகளினால் நம்ம குணமாக்கப்பட்டோமா. அதாவது அந்த கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, என்னுடைய தழும்புகளினால் நீ குணமாக்கப்பட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நாட்களாக நம்ம வியாதி என்று சொல்லி நம்ம புலம்பி கொண்டு இருக்கலாம். அநேக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற பணங்கள் முழுவதும் எல்லாம் அந்த வியாதிக்கு போய் கொண்டு இருக்கிறத, நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற நிம்மதியை நம்ம இழந்து போகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அதுல ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் அந்த வியாதிகள் நிமித்தமாக நமக்கு இல்லாமல் போயிருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, என்னுடைய தழும்புகளினால் உன்னை நான் சுகமாக்கினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை எல்லாவற்றையும் சுமந்து ஆண்டவரே நமக்கு பலியாய் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, கண்ணீர் வடிக்க வேண்டிய தேவையில்லை. அது எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் கூட தேவன் சொல்லுகிறாங்க, என்னுடைய தழும்புகளால் உன்னை நான் குணமாக்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய மீறுதல்களினால் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டாங்களாம். நம்மளுடைய மீறுதலினால் அந்த சிலுவையில் ஆண்டவர் நொறுக்கப்பட்டாங்களாம். ஆனால் இது எல்லாவற்றையும் சுமந்தது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளுடைய பாவம் போக வேண்டும், நம்மளுடைய அக்கிரமங்கள் நீங்கி போக வேண்டும், நம்மளுடைய வியாதிகள் சுகப்பட வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்து அவர் பலவித அவமானப்பட்டு நமக்காய் பலியாய் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லைங்க, நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய தேவையில்லை. இனி உங்க வியாதிகள் எல்லாம் ஆண்டவர் குணமாக்க போறேன் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதனால குணமடைகிறதற்கு, உங்களை குணமடைகிறதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாங்க. இந்த தேவனை நம்புங்க, இந்த தேவனை விசுவாசிங்க. உங்கள் வியாதிகள் எல்லாம் ஆண்டவர் காணாம போக உதவி செய்வாங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.